அவங்க சொன்ன விஷயம் நடக்கலனா கேள்வி மேல கேள்வி வரும் குமார். விசாரணை பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் கைய கட்டிக்கிட்டு பதில் சொல்லணும். இப்போ அருண் அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம், இல்ல பிராட்பேண்டா இருக்க மாதிரி நடிக்கலாம். ஏதோ ஒரு நிலையில ஆம்பளைன்ற ஒரு ஈகோ இல்ல புருஷன்ற ஒரு ஈகோ வெளியே வரும் தானே. இந்த மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாம அவர் இப்படி ரியாக்ட் பண்றது நியாயம் தானே. சார், அருண் சாருக்கு டார்ச்சரா இருக்குன்னா அதுக்கு நாம தான் கிடைச்சோமா? பின்ன மேடத்திட்ட போய் காட்ட முடியும், இல்ல அவங்க கிட்ட கோவத்தை காட்ட முடியுமா? அதெல்லாம் தேக்கி வச்சு நம்ம கிட்ட தானப்பா ரியாக்ட் பண்ண முடியும். இப்போ இனிமேல் அருணால நார்மலா ஒர்க் பண்ண கூட முடியாது. மனசு முழுக்க புகைச்சலோட, எரிச்சலோட, டென்ஷனோட தான் வேலை பார்ப்பாரு. அதெல்லாம் நம்ம கிட்ட தான் காட்டுவாரு. நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அருண் அப்படி நடந்துக்கிறதுல நான் தப்பு சொல்ல மாட்டேன். அருணும் மேடமும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க லவ் பண்றது உண்மைனா அருண் நிலைமைய கொஞ்சம் அவங்க யோசிச்சிருக்கணும். இது சரி வராதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரமோஷனை அவங்க ஏத்திருக்கவே கூடாது. அருணை விட ப்ரமோஷன் முக்கியம் நினைச்சிட்டாங்க போல. பாவம், அருண் எடுத்த இந்த முடிவால வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட போறாங்க. அருண், கிளம்பலாமா? எனக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு கிளம்பு. நாளைக்கு பண்ணிக்கலாம் அருண், நீங்க வாங்க. இது வீட்டு இண்டஸ்ட்ரியோட கொட்டேஷன், இன்னைக்கே முடிச்சு அனுப்பணும்னு நீ தானே சொன்ன. அப்புறம் நாளைக்கு வந்து நீ ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்ப. இன்னைக்கே முடிக்கணும்னு சொன்னேன், ஆனா நீங்க தான் முடிச்சு தரணும்னு நான் சொல்லலையே. எனக்கு புரியல. இருங்க சொல்றேன். சந்தோஷ், சொல்லுங்க மேடம். வீட்டு இண்டஸ்ட்ரீஸோட கொட்டேஷனை அருண் முடிச்ச வரைக்கும் அனுப்பி வைப்பாரு. நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் அதை செக் பண்ணிட்டு அனுப்பி விட்டுறேன். மேடம், அருண் தான் ஆரம்பிச்சிட்டாரு, அவரே முடிச்சா பெட்டரா இருக்கும்ல. அது நானும் அருணும் கொஞ்சம் வெளியே போகணும், அதான் அந்த வேலையை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். அருண், சந்தோஷ்க்கு மெயில் அனுப்பிடுங்க. சரி. என்ன சந்தோஷ், பண்ணிடலாம்ல? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பண்ணிடலாம் மேடம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சந்தோஷ், அனுப்பிட்டேன். அருண், போலாமா? நீங்க ஜாலியா ஊர் சுத்தத்துக்காக நான் ஓவர் டைம் பார்க்கணுமா? இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு நேரம் வரும்ல, அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆப்பு வைக்கிறேன்.